ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிய தயவான கிருபையினாலே கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த தேவன் இந்த மாதமும் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை காண்பித்து அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவால்களை, பெரிய பிரச்சனைகளை ரொம்ப லகுவாக அவங்க டீல் பண்ணுறதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட ரொம்ப ஆண்டவர் இடைப்பட்டார். அப்போ இன்றைக்கி காலையிலிருந்து நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். எனக்காக மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம எப்படி அதை டீல் பண்ணுறதுக்குள்ள பெலன் கர்த்தர் தரணும்னா, ரொம்ப லகுவாய் டீல் பண்ணக்கூடிய பெலத்தை ஆண்டவர் தரணும். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் நம்புகிறேன், மலையை போல இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ரொம்ப லகுவாய் எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இதை ஒரு ஜெப குறிப்பாகவே நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோ பெரிய கோலியாத்து, ஆனால் அந்த கோலியாத்தை எல்லாருமே பயத்தோடு டீல் பண்ணும்போது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தாவீது மட்டும் பாருங்களேன், ரொம்ப அந்த கோலியாத்தை அவன் டீல் பண்ணுகிற விதத்தை பாருங்களேன். அந்த கோலியாத்தை என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன நினச்சிருக்கிற, நீ என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய உருவம் உடையவன் உனக்கு முன்பாக நிற்கிறேன், நீ என்ன ஒரு பயம் கூட இல்லாமல் என்னமோ நாயை தூக்கி கல் வீசுகிற மாதிரி ஒரு கல்லை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற, என்ன இப்படி தான் டீல் பண்ணுவியா அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனையும் எப்படி அவன் டீல் பண்ணான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லகுவாய் டீல் பண்ணுறான். பாருங்களேன், தானியேலை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்கள். சிங்கத்தை பட்டினி போட்டு, இல்லைன்னா சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள ஒருத்தனை அந்த சிங்கம் இடத்துல அவனை தூக்கி போடுறது என்ன சாதாரணமானதா? சிங்கம் இறைச்சியை சும்மா விட்டுருமா? நம்ம சில பார்க்கெல்லாம் போய் பார்த்து இந்த மிருகங்கள் இருக்கிற இடத்துல அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கறியோ அந்த சாப்பாடையோ கொண்டு வரும்போது அதெல்லாம் எப்படி அடிச்சுக்கும் தெரியுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாம், என்ன நீ மனுஷனாயா இப்படி நீ இந்த பிரச்சனையை டீல் பண்ணுற? ஆனால் அவர் எப்படி டீல் பண்ணாருன்னா, ரொம்ப ஒரு கேஷுவலாக அதை என்னமோ மாமியார் வீட்டுக்கு போகிறது மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தினுடைய கெபிக்கு போகும்போது அவர் அப்படி தான் போகிறாரு. அப்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசினார். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தைரியத்தை தரணும். என்ன தைரியம் அப்படின்னா, நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அன்னைக்கு இருந்த நாட்களிலே ரோம அரசாங்கத்திலே நிறைய பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆண்டவரை மிரட்டி அப்படி என்னமோ சொன்னும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கப்பா, அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார் அப்படின்னா, ரொம்ப சுலபமாக தான் ஆண்டவர் டீல் பண்ணார். உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை எல்லாம் அவன் டீல் பண்ணும்போது, வாங்க பிரதர், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சில நேரங்களில் ரொம்ப பயப்படுறோம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கிருபை தரணும். என்ன கிருபை தரணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நான் சுலபமாய் கடந்து போகிறதற்கு, நான் சுலபமாய் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய மனிதனாக இருப்பாங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தையை சொன்னால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை ஏன் இப்படி பேசினாங்க, அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, அன்னைக்கு சாப்பாடு இறங்காது, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சமாதானமாக கூட வாழ முடியாது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஒரு கிருபை கேட்போம். ஆண்டவரே, இந்த மாதமே எனக்கு ஆரம்பிக்கட்டும், என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் ஆச்சரியப்படணும். என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்து நீ பயப்படலையா, உனக்கு பயம் வரலையா, நீ சாதாரணமாக நீ டீல் பண்ணுற? ஆமாம், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பர்வதத்தையும் பெரிய பிரச்சனையையும் சுலபமாய் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவரை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார்.
ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது பாருங்கள், அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு வாலிபெட் பசங்க ஒரு 6-7 பேர் அப்படியே ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. பிள்ளைங்க முன்னாடி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த கண்டக்டர் எது சொன்னாலும் கேட்குறதே இல்லை. ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கன்னா கிராமத்து ஆள், கிராமத்தில் ஒர்க் பண்ணுற சாதாரணமாக அப்படிதான் இருந்தாங்க. எழும்பி நின்னாங்க பாருங்களேன். எழும்பி நின்று கையை நீட்டி, ஏய் சும்மா இருக்க முடியுமா முடியாதா, என்ன கத்திட்டே இருக்கிறீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இனி ஒரு டைம் ஓவராக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் அந்த பையன் விடவே இல்லை. இது நடந்த சம்பவம். அந்த பையன் உடனே அந்த பசங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ண உடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ரொம்ப கோவம் வந்துச்சு. அவங்களுடைய பர்ஸை திறந்து உள்ளே இருந்து சும்மா ஒரு மருந்து பாட்டில் மாதிரி ஒன்று எடுத்தாங்க. எடுத்து திறந்து, இது விஷம், இங்கேயே குடிச்சிருவேன், நான் குடிச்சிட்டு என்ன சொல்லுவேன்னா இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்றது மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டின உடனே அத்தனை பசங்களும் போய் அமைதியாக போய் அந்தந்த இடத்துல உட்காந்தாங்க. இப்படி வைலன்ஸாக நம்ம போகணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா அந்த நேரத்தில் அத்தனை பசங்களுக்கு முன்னாடி அதை தட்டி கேட்குறதுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்களேன். தைரியமாக அதை எதிர்கொள்கிறாங்க பாருங்களேன். அது தவறான விதத்திற்காக அல்ல, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எழும்பி நிற்கிறதுக்கோ இல்லை முன்னாடி நிற்கிறதுக்கோ நமக்கு நிறைய நேரத்தில் பலனே இல்லாமல் போகுது. ஆனால் இல்லை, எனக்கு என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நான் எப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தைரியத்தோடே எதிர்கொள்ளணும். ஆமேன். உங்களுக்கு தூதர்கள் பணிவிடை செய்வார்களாக. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை பழைய பலனெல்லாம் உங்களை விட்டு போகலாம், ஆனால் நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து சவால்கள் சந்தித்திடுவதற்கு கர்த்தர் ஒரு பலனை கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்தில் நம்ம தியானித்தது போல எல்லா சவால்களையும் ஒரு வெற்றியோடு சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட அப்படியே தயங்காத ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருவாராக. தாவீதோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் அந்த தண்டை பின்தொடர்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கும்போது, மனசில்லாமல் இருக்கும்போது, தைரியம் இல்லாமல் இருக்கும்போது அந்த தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த தைரியத்தை தாவீதிற்கு தந்த அந்த தேவன் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் ஒரு புது பலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். புது தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சகல சவால்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நீங்கள் ஒருவராய் நின்று சந்திக்க போகிறீர்கள். உங்களோடு ஒருவருமே இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பலன் உங்களோடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் நீங்கள் ரொம்ப சுலபமாய் கடக்க கர்த்தர் பலத்தையும் கிருபையும் தருவாராக. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எத்தனை பெரிய போராட்டமாக இருந்தாலும் எப்படி பரிசுத்தவான்களெல்லாம் அதை சுலபமாக தாண்டினாங்களோ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாய் தாண்டணும். ஆமேன். அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபியுங்கள், நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய முன்பு இருக்கிற 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். நீங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய
எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியர்களுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்படி என்றால் பரலோக தேவன், மகா பெரிய தேவன், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக ஒரு பெரிய மனிதர்களுக்கு, மதிப்பிற்குரியவர்களுக்கு இன்னொரு மதிப்பிற்குரியவர்கள் உதவி செய்வாங்க. அப்படியா, நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம், நாங்கள் உங்களுக்காக போய் கேட்குறோம், அது என்னென்னு கேட்குறோம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவங்கள பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் சாதாரணமான மக்களுக்கு அவர்களுக்காக வழக்காடவோ அவர்களுக்காக கேட்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்காக இந்த மாதம் ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். எனக்காக என்னுடைய அம்மா பேசல, அப்பா பேசல, எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார், எனக்காக யார் கேட்பார்கள், எனக்காக யார் வருவார்கள்? ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் என்னுடைய வழக்காடிகளோடே வழக்காடுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். தாவீதிற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அநேக இடங்களில் யாருமே அவர்களுக்காக யுத்தம் பண்ணாட்டாலும் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோசேப்பிற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அந்த தேவன் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். மனிதர்களோடு நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ராஜாக்களோடு நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், பிசாசோட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த சக்திகள் எழும்பி நின்றாலும் நான் நம்புகிறேன், நான் போராடவில்லை, நான் மட்டும் போராடவில்லை, எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பேதுருவே பேதுருவே, என்ன அப்படின்னா, சாத்தான் என்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். உன்னை எதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டான் அப்படின்னா, உன்னை சோதிக்கணும், உன்னை எப்படியாவது நிர்மூலமாக்கணும்னு சொல்லி என்கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்கிட்டான். அவன் உன்னை சோதிக்க போகிறான். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சத்ரு கையில ஒருவேளை யுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தா கூட நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். யோபுவை ஆண்டவர் சத்ருடைய கையில், சத்ரு கேட்குறான், அவனை சுற்றி இருக்கிற வேலையை மட்டும் எடுங்க, நீங்கள் பாதுகாக்கலைன்னா எப்படி அவன் இருப்பான், நான் வேணா யுத்தம் பண்ணட்டுமான்னு கேட்ட உடனே ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனாலும் யோபுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவர் அவனை விசுவாசத்தினால நிரப்பினார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களிலே இந்த உலகத்திலே இருக்கிற சில மனிதர்கள் நம்மளோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம், ஆண்டவர் அந்த காரியத்தை வேணா அனுமதிக்கலாம். ஆனா ஒன்றும் நீ விட்டுற மாட்டாரு. நமக்காக அனுமதி கொடுத்தது மட்டுமல்லாமல் நம் பட்சத்திலே நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். இந்த மாதம் எந்த இடத்துல யுத்தம் நடந்தாலும் நீங்களும் நானும் தான் ஜெயிக்க போகிறோம். காரணம், நமக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் அநேக வருடங்களாய் இருக்கிற யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சரீரங்களோடு நீங்கள் பண்ணின யுத்தத்திற்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு முடிவை வர பண்ணுவார். உங்கள் சத்துருக்களோடு நீங்கள் செய்த யுத்தத்திற்கு இந்த மாதம் ஒரு முடிவை கர்த்தர் வர பண்ணுவார். உங்களை அவமதித்து உங்களோடு யுத்தம் பண்ணுகிற, காரணம் இல்லாமல் யுத்தம் பண்ணுகிற அந்த மனுஷனுக்கு முன்பாக தேவன் யுத்தம் பண்ணி இந்த மாதம் உங்களுடைய யுத்தத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். காரணம், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், எனக்காக ராஜாதி ராஜா அவர் யுத்தம் பண்ணுவார்.
எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் வேலை ஸ்தலத்திலே எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். என் குடும்பத்திலே எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். என் எதிராளியினுடைய காரியத்திலே எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை, நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை, யுத்தத்தை நமக்காக பண்ணுகிறவர். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யுத்தம் பண்ண வேண்டான்றதுல ஆண்டவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்மளால அவ்வளவு சீக்கிரமா யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிடவே முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா சிலர் பாருங்க, திருச்சபைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் இருக்கக்கூடாது, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடணும், இந்த மனுஷனுக்கு ஒரு முடிவு கட்டிடணும்னு நினைச்சு ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர் இங்கே பேசுவார். நீ என்ன முடிவு கட்டிடுவீங்களா? நீ சண்டை போட்டுருவியா? நீ கேஸ் ஃபைல் பண்ணிடுவியா? உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இல்லை ஆண்டவரே, நீங்களே என்கிட்ட பேசிட்டீங்க, நான் இதை பண்ண மாட்டேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறதுனால, நம்மோட கூட பேசுறதுனால நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது, நம்ம யுத்தத்தை கண்டினியூவா கொண்டு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால சமாதானமா தூங்க முடியாது, நம்ம நிம்மதியா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த மனசாட்சி நம்மளை வாதிக்கும். ஒரு மனுஷனிடத்துல சண்டை போட்டு, ஒரு மனுஷனிடத்துல யுத்தம் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணவே முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. இந்த மாதத்துல நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, ஆண்டவரே, எந்த யுத்தத்தையும் நான் செய்யவே மாட்டேன், நான் அமைதியா நிற்பேன், எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக இந்த சூழ்நிலையில ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படின்னா, ஆண்டவர் இந்த யுத்தத்தை 3 விதமான சூழ்நிலையிலே கர்த்தர் செய்கிறார். ஒரு தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்ப யுத்தத்தை உங்களுக்காக பண்ணுவார் அப்படின்றதை குறித்து இன்றைக்கு சொல்லி ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போறோம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சத்தமாய். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் பட்டயமோ ஈட்டியும் இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யுத்த நாள் வந்தபோது அப்படின்னா அந்த சண்டை போடுற அந்த யுத்தத்துக்கு ராஜாக்கள் புறப்படுகிற அந்த சூழ்நிலை வருது. ஆனா பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சும்மா இருக்கிற மாதங்களிலே, யுத்தத்துக்கு போகாத மாதங்களிலே அங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன வேலைன்னா, கொல்லர்களை நியமித்து நிறைய பேர் அந்த கத்தியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனா இப்ப யுத்த நாள் வந்துருச்சு, யாருடைய கையிலையும் என்ன இல்லை அப்படின்னா ஆயுதம் இல்லை. சவுலும் அவனுடைய மகனாகிய யோனத்தானுடைய கையிலே தவிர வேற ஒருத்தருடைய கையிலையும் ஆயுதம் இல்லை. யுத்தத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வெப்பன்ஸ், ஆயுதம் தான் முக்கியம். ஆயுதத்தை வச்சுதான் பாருங்களேன், நம்முடைய தேசங்களில் கூட சண்டைகள் நடக்கும்போது ஒரு நாட்டினுடைய தரம், ஒரு நாட்டினுடைய பலம் எதுல இருக்கு அப்படின்னா அவர்களுடைய அணு ஆயுதத்துல தான் இருக்குது. அவங்களுடைய ஆயுத கிடங்குகள் எல்லாம் ஓபன் பண்ணி காமிப்பாங்க. எங்களுக்கு எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு தெரியுமா. அந்த அணு ஆயுதத்தை வச்சுதான் ஒரு நாட்டினுடைய யுத்தத்தில் இவங்க ஜெயிப்பாங்களா தோற்றுருவாங்களான்றத நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனா வேதம் இங்க சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இவங்க யுத்தத்திற்கு டைம் வந்துருச்சு, யுத்தத்திற்கு ஆட்கள் வந்து நின்னாங்க, ஆனா இவங்க கையில என்ன இல்லை அப்படின்னு சொன்னா ஆயுதம் எதுவும் இல்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டு பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, யுத்தம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், நமக்கு எதிராக இருந்த எகிப்தியர்களை கர்த்தர் வென்று விட்டார் அப்படின்னு எந்த ஆயுதத்தையும் கையில எடுக்காம இப்ப வனாந்திரத்தில் வரும்போது இவங்க கையில என்னன்னா யுத்தம் பண்ணுகிறதற்கு வெப்பன்ஸ், ஆயுதம் எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியரை
இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த யுத்தத்தை கர்த்தர் ஒருவருக்கு பண்ண போகிறார். இந்த யுத்தம் கர்த்தர் ஒருத்தருக்கு செய்ய போகிறார். இந்த யுத்தத்தை ஆண்டவர் யாருக்கு செய்ய போறார்னா, யாருடைய கையில இந்த யுத்தத்தை செய்வதற்கு எந்த ஆயுதமும் இல்லையோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுடைய பிரச்சனை பெரிதாய் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் நடக்க போகிற யுத்தம் பெரிய யுத்தமாய் இருக்கலாம். ஆனா இந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு பணம் இல்லை, இந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவங்க பேசி நம்முடைய வாயே அடைச்சிடலாம், நம்முடைய வாயை அடைச்சிடலாம். இன்னைக்கு இந்த சத்தம் யாருக்காக தொனிக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, நான் யுத்தம் பண்ணுவேன். யாருக்கு யுத்தம் பண்ணுவேன் என்றால், யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் இல்லாதவர்களுக்கு நான் யுத்தம் செய்வேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நினைக்கிறேன் 2009வது வருஷத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக, அப்படின்னா ஒரு தீய ஒரு காரியத்திற்காக ஒரு பழி போட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக நிற்கும்போது 2 டீம். ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ விரோதி, இன்னொரு டீம் நம்ம சர்ச்சு. 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கும்போது அங்கே முன்னணியில் நிற்கிறவங்க யாருடைய கேஸை எடுப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது. இல்லை நீங்கள் பண்ணலைன்னு எங்களுக்கு தெரியும் சார், உங்களால் பிரச்சனை இல்லைன்னு தெரியும் சார், ஆனால் இவங்க நிறைய பேராக கூட்டமாக நிற்கிறாங்க, நாங்கள் எப்படி இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க, நீங்கள் ஒரு 50 பேரை கூட்டிட்டு வாங்க, உங்ககிட்ட ஒரு 50 பேர் இருந்தால் நம்ம பேசலாமே. நீங்கள் 50 பேர் நில்லுங்க, நீங்கள் ஏன் 2 பேர் வரீங்க, நீங்கள் ஏன் ஒரு ஆள் வரீங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாங்க. அப்போ நான் மனசில் நினச்சேன், நம்ம போய் யார்கிட்டயாவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை, ஒரு 50 பேர் வாங்க அப்படின்னு நம்ம திரட்ட முடியுமா? நம்ம அந்த மாதிரிலாம் செய்யவும் முடியாது. ஆனால் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த இடத்துல இல்லை. அவர்களுக்கு விரோதமாய் நம்மால் யுத்தம் பண்ணுவதற்கு ஆள் பலம் இல்லை, அந்த அரசியல் பலம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இன்று அவர்கள் இல்லை, கர்த்தர் நம்மை கிருபையாய் நிற்க வைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கைகளை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். என் கையில பேச்சு திறமை இல்லைன்னு நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டிருக்கலாம். ஆமென். நான் எப்படி நிரூபிப்பேன், நான் எப்படி சொல்லுவேன், நான் எப்படி என்னுடைய நீதியை எடுத்துரைப்பேன்? இல்லை, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேசினா நான் அமைதியாக தான் போகணும், என் வாயை அடைச்சிருவாங்க. ஆண்டவரே, நான் எப்படி சொல்லி நிரூபிப்பேன்? எனக்காக ஒன்றுமே இல்லையே, எனக்காக பேசுவதற்கு ஒருவருமே இல்லையே. ஆனால் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக எதிரியை சந்திப்பதற்கு எந்த ஆயுதமும் இல்லாதவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்க சொல்லணும், நீங்க நம்பணும். இந்த மாதம் நீங்க மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக எதிரியை சந்திக்க, பிரச்சனையை சந்திக்க ஆயுதமே இல்லாதவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தகப்பன். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதிரியை சந்திப்பதற்கு ஆயுதமே இல்லாதவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, எதிரியை சந்திப்பதற்கு ஆயுதமே இல்லாதவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, எதிரியை சந்திப்பதற்கு ஆயுதமே இல்லாம இருக்கிறவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆயுதமே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு யுத்தம் செய்கிற கர்த்தர். ஆமென். திருமணமாகி சில மாதத்திற்குள்ளேயே ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு, மனைவியினுடைய பட்சத்தில் எல்லாரும் அரசியல்வாதிங்க, ஆனால் இந்த கணவனாருடைய பட்சத்தில் யாருமே இல்லை. இந்த பையனை கோர்ட்டு வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜு முதற்கொண்டு எல்லா பியூன் வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு எல்லாருக்குமே பழக்கமானவர்கள். எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அந்த கடைசி கவுன்சிலிங் நடக்குது. அப்போ நடக்கும்போது இந்த பையன் திரும்பி பார்க்குறான், பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அங்கே இருக்கிற மொத்த பேருமே இவன் பேரில் குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம்
நிமிஷம் சார், எனக்கு வந்து பாத்ரூம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நேராக போய் பாத்ரூமில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அனாதையை போல நான் நின்றுட்டு இருக்கிறேன், அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்களா இருக்கிறாங்க, எனக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, எனக்காக பேசுகிறதுக்கு ஜட்ஜி யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்காக பேசணும் ஆண்டவரேன்னு அந்த பாத்ரூமில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறான். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அங்கே முன்னாடி இருக்கிற அந்த நபர் இதுவரைக்கும் அந்த பெண்ணுடைய வீட்டு சைடுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாள். திடீர்னு அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன பண்ணுனான்? உன்னை என்ன பண்ணுனாமா சொல்லுமா? அந்த பையனுக்கு விரோதமாக அவங்க கேட்கப்பட்டிருக்கிற வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. 5 crores, 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு. ஆனால் இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், கடன் வாங்கி டாக்டரேட் படித்து டாக்டர் முடிச்சுக்கிறான். அவன் ஒரு பைசா கொடுக்க முடியாத சூழ்நிலை. திடீர்னு கேட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க சொல்லு, லிஸ்ட் சொல்லு. அந்த கேஸ் கட்டை எடுத்து பார்த்து இந்த இடத்துல அடிச்சுட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. என்னைக்கு அடிச்சாங்க, என்ன நடந்திருக்குது. திடீர்னு அந்த ஜட்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையனோட பேசி இந்த பையனுடைய நீதியை எடுத்து சொல்லி கடைசியில் எழுதி கொடுத்தாங்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் திரும்பி கிடைக்காது, அந்த அம்மா அப்பாவை கூட்டி இந்த மாதிரி ஒரு மருமகன் உங்களுக்கு கிடைக்காது, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஈகோ பார்த்து இந்த பையனை வெறுத்துறாதீங்க. ஒன்று சொல்லுங்க, டைவர்ஸ் வேணும்னா ஒரு பைசா கொடுக்க முடியாது, நீங்களே மியூச்சுவலாக நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க, இவன் பேரில் ஒரு தவறும் இல்லை, இல்லையா 2 பேரும் ஒன்றா வாழுங்கன்னு அந்த ஜட்ஜி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி அப்படியே அனுப்பிவிட்டாங்க. அந்த பையன் வெளியில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, எந்த ஆயுதமும் என் கையில் இல்லாவிட்டாலும், எந்த ஆயுதமும் எந்த எவிடன்ஸும் என் கையில் இல்லாவிட்டாலும், எந்த ஒரு காரியம் என் கையில் இல்லாட்டாலும் எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் தேடுறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தேடுறாரு. யாரை தேடுறாருன்னா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அதுவும் ஆயுதம் இருக்கிறவர்களை அல்ல, ஆயுதம் இல்லாத அநேகம் பேரை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோட நான் நம்புறேன் என் தேவன் ஆயுதமே இல்லாதவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக. நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஜனங்களை பார்த்தா ஆண்டவர் வந்து நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கையில் எதுவுமே இல்லை. அவங்க கையில் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, உன் கையில் எதுவுமே இல்லாததுனால நான் உனக்காக என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்திலிருந்து இப்பொழுது துரத்தப்பட்டு ஒரு பக்கத்தில் செங்கடல், இன்னொரு பக்கத்தில் பார்வோனுடைய சேனை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் அந்த யுத்தத்தை செய்ய முடியல. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வேதத்தில் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்திற்கு மிஞ்சி இருக்கிறார்கள். அப்படின்னா நான் யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க, ஆனால் என்னோட யுத்தம் பண்ண வந்திருக்கிற நபர்கள், என்னோட யுத்தத்திற்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை என் பலத்திற்கு மிஞ்சின மனிதர்கள். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன் கையிலே யுத்தம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று எனக்கு தெரியும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தத்தை உனக்கு விரோதமாய் பண்ணுகிறவர்கள்
பெரிய ஆட்கள், பெரிய நபர்கள் இந்த யுத்தத்திற்கு முன்பாக உங்களுக்கு நிற்கிறதற்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை அப்படின்னா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, தேவை ரொம்ப பெருசா இருக்கு, சூழ்நிலை ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா குறைஞ்சவனா இருக்கிறேன், நான் சின்னவனா இருக்கிறேன், நான் எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாதவனா இருக்கிறேன், நான் ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதிருங்கள், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான், எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இருக்கிற அந்த நபர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், பலன் இல்லாதவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை என்னை விட பெரிதாய் இருக்கும் போது எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரர் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென் சொல்லுங்க. இங்க எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ராஜாவுக்கு எதிரி நாட்டில் என்ன நடக்குதுன்றத எல்லாத்தையுமே இவர் புட்டு வைக்கிறார். அதனால எதிரி நாட்டினுடைய ராஜா இந்த தீர்க்கதரிசி ஒருவனை நம்ம அழிச்சிட்டா போதும், நம்ம எந்த இடத்துல போறோம் அப்படின்ற அந்த ராஜாவுக்கு தெரியாம போயிடும், இந்த மனுஷன் தான் எல்லாத்தையும் சொல்றான்னு சொல்லி இவனை பிடிப்பதற்காக, சிறை பிடிப்பதற்காக நிறைய குதிரை ரதங்களை வீரர்களை அனுப்பிட்டாங்க. காலையில இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்த்தா, தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்போ கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி குதிரை வீரர்கள் எல்லாம் அப்படி நின்று இருக்கிறாங்க. என்ன பண்றேன்னு தெரியல. அப்பதான் கத்துறாரு, ஐயோ என் ஆண்டவரே, நம்ம இப்ப என்ன செய்வோம், நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, நம்ம போக முடியாது, நம்முடைய பிரச்சனை ரொம்ப பெரிதா இருக்குது, நம்முடைய எதிராளி ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுடைய எதிராளியை விட இயேசு பெரியவர். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்வோம், என்னுடைய எதிராளியை விட இயேசு பெரியவர், என்னுடைய பிரச்சனையை விட இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் பெரியவர். என்னை விட பெரிய பிரச்சனை வந்தாலும், என்னை விட மிஞ்சின போராட்டம் எனக்கு வந்தாலும், என்னிடத்தில் எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு அவர் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பர் 1, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் யாருக்காக முதலாவது நம்ம யுத்தம் பண்றாருன்னா சொல்லுங்க, தன்னுடைய கையிலே ஒன்றுமே எதிராளியை சந்திப்பதற்கு, எதிராளிக்கு முன்பாக சவால் விடுவதற்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீங்க யாராவது ஒருத்தர் அந்த சூழ்நிலையில இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எதிராளியை சந்திப்பதற்கு பலன் இல்லாதவர்களுக்காக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்ககிட்ட ஒன்றும் வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எதிராளி, என்னை விட பெரிய எதிராளியா இருக்கிறவங்க, பயந்து போகிறவங்க, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் எவ்வளவு பெரிய ஆயுதமாய் இருந்தாலும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உன்னை காக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஒருத்தருக்காக யுத்தம் பண்ணுகிறார். வாசிக்கலாம் யாத்திராகம புஸ்தகத்தில்
நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. நீங்கள் 27வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? யாத்திராகமம் 23:27 கூட வாசிக்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 27வது வசனம். எனக்கு பயப்படும்படி உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, எனக்கு விரோதமாய் உள்ளுக்குள்ளே கூடுகிற கூட்டத்திற்கு விரோதமாய் எனக்குள்ளே யுத்தம் பண்ணுகிறவர். அதாவது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு விரோதமாய் சில மனிதர்கள் பண்ணும்போது 10 பேர் நமக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நம்மோடு இருப்பாங்க, நமக்காக அவங்க வழக்காடுவாங்க, நம்மோட பேசுவாங்க. ஆனா அதுல யாராவது 2 பேர் இருப்பாங்க, அதுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு கேடு விளைவிக்கிற, நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிற. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ கர்த்தர் மூன்றாவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சுற்றி இருக்கிற ஒரு சிலர் உங்களுக்கும் எனக்கும் சப்போர்ட் இல்லாம எதிராக இருந்தாலும் ஜெயமோ நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இந்த ஒருத்தர் மட்டும்தான் பாஸ் எனக்கு பிரச்சனை, இந்த ஒருத்தர் தான் எனக்கு விரோதமா இருக்கிறாரு, இந்த ஒருத்தர் போதும் என் வாசனையை கெடுக்க, இந்த 2 பேர் சேர்ந்து எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனையா இருக்கிறாங்க, இந்த 2 பேர் தான் எனக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக அந்த மனிதர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில நிறைய தலைமைத்துவத்தினுடைய கீழே நான் இருந்திருக்கிறேன். சிலர் பாருங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு தலைமைத்துவத்துக்கு 10 பேர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என்ன சொல்றாலும் அந்த ஆளுகைக்கு கீழ்ப்படிவாங்க, அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா அதுல 2 பேர் இருப்பாங்க. அதுல 2 பேர் இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன அப்படி, எது அப்படி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா? அப்படியே 2 பேர் ஆப்போசிட்டா பேசிட்டே இருப்பாங்க. எத்தனையோ இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து போய் அவங்க ரொம்ப வருத்தப்படுகிற அந்த 2 பேரால அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லாம போயிடும். அந்த 2 பேரால அந்த காரியம் தடைபெறும், அந்த 2 பேரால அந்த காரியம் நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சத்ருக்கள் இருந்தாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், அந்த 2 பேரால தான் எனக்கு பிரச்சனை, அந்த 2 பேரை தான் என்னால ஜெயிக்க முடியல, அந்த 2 பேர் எனக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்கள் காண காண உங்களுக்காக கர்த்தர் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உங்களை அங்கீகரித்து 10 பேரை உங்கள் சார்பிலே வைக்கப்படின தேவனுக்கு அந்த 2 பேர் எம்மாத்திரம், அந்த 2 நபர்கள் எம்மாத்திரம். நான் நம்புகிறேன், அந்த நபர்களையும் கர்த்தர் உங்கள் பட்சமாய் திருப்புவதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி, அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார், அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். உங்கள் வேலையை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி அந்த 2 நபர்கள், அந்த 2 நபர்களுக்காய் வருத்தப்பட வேண்டாம், ஓடவும் வேண்டாம். நான் சொல்றேன், கர்த்தரே அவர்களை வைத்திருக்கிறார். சில இடங்களுக்கு போகும்போது எல்லாரும் நம்மளை பார்த்து சரி சரி சரின்னுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன அவனுக்கு ஃபேவரலாக பண்ண முடியும், அதெல்லாம் செய்ய முடியாது என்ன அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் அவர்களுடைய கண்களையும் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்.
உன் எதிராளிகளோடு யுத்தம் பண்ணுவேன், உனக்கு விரோதமானவர்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாய் மாறும். அந்த யுத்தத்திலே நீங்கள் தோற்று போவது இல்லை. ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நம்பர் 1, ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால், முதலாவதாக பட்டயமே இல்லாதவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பாஸ்டர், எனக்கு எதிராளி இருக்கிறார்கள், ஆனால் அந்த எதிராளியை மேற்கொள்வதற்கு என்னிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை, என்னிடத்தில் எந்த பண வசதியும் இல்லை, எனக்கு எந்த ஞானமும் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் எதிராளியோடு போராடுவதற்கு ஒன்றுமே உனக்கு இல்லை என்று எனக்கு தெரிந்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் யாருக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் சிறியவன், ஆனால் என்னுடைய பிரச்சனை, எனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் பெரிதாய் இருக்கிறது. அந்த யுத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சிறியவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு முன்பாக பெரியவராய் நான் நின்று உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய யுத்தத்தை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற 10 பேர் சரியா இருக்கிறார்கள், ஆனால் அங்கே இருக்கிற 2 பேர் யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த 2 காரியமும் என்னை விட்டு போகாமல் நிம்மதி இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்திலையும் யுத்தம் பண்ணி நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வேடிக்கை பார்க்கிற வைக்கிற மாதம், நீங்க சும்மா இருக்கிற மாதம். அது பாட்டுக்கு அந்த காரியம் நடந்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எதிராகி எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே முறிக்கப்படும். நீங்க எதுவுமே பண்ணாம நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அது உங்களால் அல்ல, உங்கள் பலத்தால் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் அப்படித்தான் ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு. உங்களை சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய யுத்தத்தை இந்த மாதம் கர்த்தர் முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நடக்கும். கர்த்தர் உங்களை சும்மா உட்கார வைத்து உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்தை அவர் செய்து ஜெயத்தை உங்களுக்கு தருவார். இது அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பாராட்டுகிற பெரிய அன்பு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தகப்பனே, இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் யுத்தத்தை எங்களுக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம். எதிராளியை விட நாங்கள் குறைவாய் இருக்கிறதை பார்த்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அத்தனையும் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாய் இருந்தோம், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சில கூட்டத்திற்கு விரோதமாய் எழும்பி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய தலையின் மேலும் கர்த்தர் வைப்பீராக. இந்த மாதம் எங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக கரம் கூட இருப்பதாக. இந்த மாதம் கர்த்தர் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் எங்கள் பிள்ளைகளை வைப்பீராக. இந்த மாதம் கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற காரியம் பெரியவைகளாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எந்த மாதத்திலும் பார்க்காத ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு கைத்தட்டல் இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த மாதம் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்குற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போவதாக. இந்த மாதம் ஆபத்து இல்லை, சுகவீனம் இல்லை, மருத்துவ செலவு இல்லை, சமாதான குறைவு இல்லை, எங்கும் ஒரு மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. இந்த மாதம் உங்களை அதிகமாய் தேடணும், பரிசுத்தமா வாழணும், உமக்கு பிரியமில்லாத எதையுமே செய்யக்கூடாது, உமக்கு இஷ்டப்படி வாழணும். அந்த கிருபையை நீர் தருகிறதற்காக நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி.